ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து 3 மந்த்ஸ் பிஃபோர், அதாவது ஜனவரி மந்த்து நாங்கள் வந்து தமாம் போயிருந்தோம். தமாமில் நாங்கள் எங்கெங்கே போனோங்கிறது தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஜுபாயிலேருந்து ஒரு 7 o'clock மார்னிங்கே கிளம்பிட்டோம். மார்னிங் கிளம்பி ஒரு 9:30க்கெலாம் வந்து நாங்கள் தமாம் ரீச் ஆகிட்டோம். பீச்சில் வந்து கடையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட கூட ஒன்றும் கிடையாது. சரின்ட்டு நாங்கள் ஏன்னா இட்லிலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் சுதிக்ஷாவுக்காக. சரின்ட்டு நாங்கள் 3 பேருமே அதை சாப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுதிக்ஷா அங்கே விளையாடணும். ஏன்னா பார்க்கு பீச்னாலே அங்கே பார்க் இருக்கும்ல, அது எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 12-1 மணிக்கெலாம் மேலே அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சு. ஒரு 2 மணி நேரம் நாங்கள் அந்த பீச்சில் தான் இருந்தோம். ஆனால் யாருமே கிடையாது. இருந்தாங்க, ரொம்ப வந்து கூட்டம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து ஒரு 12-1 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, ஹெரிட்டேஜ் வில்லேஜ் இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது, வா நம்ம போய் பார்க்க போகலான்ட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். ஹெரிட்டேஜ் வில்லேஜ் உள்ளே போனோன்னே ரெஸ்டாரண்ட்டு போட்டிருந்துச்சு. என்னடா இது ரெஸ்டாரண்ட்டுன்னு போட்டிருக்குன்னு நினச்சோம். ரெஸ்டாரண்ட்டு ஃபஸ்ட்டு போனோடனே அவங்க வந்து டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னாங்க. என்னடா ரெஸ்டாரண்ட்டுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகணுமான்னு நினச்சோம். 40 ரியால் என்னமோ பே பண்ணோம். பே பண்ணிவிட்டு உள்ளே போனோம். பே பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா அப்படியே வேறு மாதிரி இருந்துச்சு. அதாவது நாங்கள் இப்போ பீச்சிலேருந்து வந்ததுக்கும் இந்த இடம் பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஹோட்டலில் பார்த்தோன்னே பசிக்க ஆரம்பித்தோம். அதுவும் நம்ம வேறு பசியில் இருக்கோமா, அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு ரவுண்டு வந்து பார்த்துட்டு சரின்ட்டு நாங்கள் சாப்பிட்லான்ட்டு போய் உட்காந்துட்டோம். உட்காந்தோடனே அங்கே வந்து ஒரு ஸ்கேனர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. இதில் ஸ்கேன் பண்ணி இதில் தான் ஆர்டர் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான். ஆனால் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ஹையாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து அதாவது சவுதி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு பிரியாணி, ஒரு ஜூஸு இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் போய் எதுனாலும் சுற்றி பார்க்கலான்னு போனோம். ஆனால் வந்து இதில் என்ன ஸ்பெஷல்னால், இது வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் என்ன இடம் பிடிச்சிருக்குன்னா, இது வந்து ஒரு இண்டோர் ரெஸ்டாரண்ட். இதில் வந்து 5226 சீட்டு இதில் இருக்கான். அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டில் 5226 பேர் உட்காந்து சாப்பிட்லாமா. இதுதான் வந்து வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்லி இந்த இதை வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி அங்கே ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த வியூ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நிறைய என்ன ஸ்பெஷல்னால் ஹரிக்கேன் லைட். நம்மலாம் வந்து அந்த காலத்தில் நம்மளும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹரிக்கேன் லைட். அதெல்லாமே இங்கே நிறையா வச்சுருந்தாங்க.
அப்புறம் வந்து இங்கே மேக்ஸிமம் எல்லாமே அந்த பில்டிங்லாம் உள்ளே வந்து க்ரீன் கலரில் தான் பெயிண்ட் அடித்து உள்ள தரையெல்லாம் க்ரீன் கலரில் தான் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் உள்ளே போகிறோம்ல, இது எல்லாமே வந்து ரூம்ஸ் தான். இது எல்லாமே நம்ம உள்ளே போய் சாப்பிட்லாம். அது லைனாக, அதாவது கீழே இருக்க அந்த கீழே மேலே இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சுற்றி ரூமாக தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம போய் சாப்பிட்றது தான். நம்ம வேணால் கூட ரூமில் போய் கூட உட்காந்து சாப்பிட்லாம். அவங்க அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அரேஞ்ச் பண்ணி தான் இருக்குது. நம்ம டேபிள் இந்த மாதிரிலாம் கேட்டோம்னா எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணி நமக்கு உள்ளே வந்து ரூம்குள்ளே வந்து சர்வ் பண்ணுவாங்க. இந்த அரிக்கன் லைட்டை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய அரிக்கன் லைட் இருக்குன்னு. அதுதான் இங்கே நிறையா இடத்துல சின்னதாகவும் மாட்டியிருக்காங்க, பெருசாகவும் மாட்டியிருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் மியூசியமும் கார் மியூசியமும் இருக்குது. இதிலேயே ஆட் பண்ணால் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், உங்களுக்கும் வந்து போர் அடிக்கும். அதனால் நம்ம அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள்.